கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அடுத்தது ஊழியர்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்ம நல்லா அந்த ஜெபத்துல பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. முக்கியமான ஜெப வேலைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம்னா அது ஊழியக்காரங்களுடைய கிருபை, ஆண்டவருடைய மகிமையினால தான். எனவே எல்லாரும் கண்களை மூடி நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப குறிப்பு மிகவும் முக்கியமான ஜெப குறிப்பு. எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன் பிதாவானவரிடம் இருந்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இந்த ஊழியத்தை அவர் கொல்லும்படி வராமல் அவர் செய்யும்படியாகவே அவர் வந்தார். இந்த ஊழியத்திற்கென்று அவர் தன் ஜீவனையே தந்தார். இந்த ஊழியத்திற்கென்று அவர் எதையுமே எதிர்பார்த்ததே இல்லை. பிதாவானவர் சித்தத்தை சரியாக செய்து முடித்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு ஏன் போனாருன்னா, பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான். காரணம், பரலோகத்தில் இன்றைக்கு பாருங்க, இந்த நேரத்தில் கூட பரலோகத்தில் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்திலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்திய தேசத்தில் எழுப்பி இருக்கிறாங்க. முதலாவது ஊழியக்காரரின் சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, கடந்த 23 ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க மரிச்சு போயிட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிறவர் என்று 32ஆம் சங்கீதத்துல கர்த்தர் அழகாக சொல்லி இருக்கிறாங்க. ஊழியக்காரருக்காக கர்த்தர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறாராம். ஆண்டவரே, ஊழியக்காரருக்காக நீங்க பரிதபிக்கிறவராய் இருக்கிறீங்களேன்னு சொல்லி கர்த்தாவை நோக்கி ஊழியக்காரின் சுகத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே இயேசப்பா, ஊழியக்காரின் சுகத்தை நீர் விரும்புகிறவர் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இந்தியாவில் மரணத்துக்குள்ளாக போயிட்டாங்க ராஜா. எத்தனையோ ஊழியக்காரங்க சரீரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. இரவு பகல் என்று பாராதபடி, தன் குடும்பத்தை கூட நினைக்காதபடி, தன் சரீரத்தை ஒரு பொருளாக எண்ணாமல் ஆண்டவரே, தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே ஐயா ஓடி ஓடி ராஜா தன் ஊழியத்தை செய்த உத்தம ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க ராஜா. இனி இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளணும் கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சுகத்தை என் தேவனீர் விரும்புகிறவர் ஆண்டவரே. ஊழியக்காரங்களை சுகமா இருக்க பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஐயா, நீர் அப்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக இரண்டாவது ஜெப குறிப்பு. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு எதிராக நிறைய கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது. இன்னைக்கு ஊழியம் செய்ய விடாதபடி, ஒரு ஃப்ரீனஸாக ஊழியம் செய்ய முடியாதபடி, தேசத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லப்படாதபடி எத்தனையோ சூழ்நிலைகள் இன்னைக்கு ஊழியக்காரர்களை அடிக்கிறாங்க, அவங்களை கொல்லுறாங்க, அவங்க மனைவி பிள்ளைகளை மானக்கேடு படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் நாம் காணப்படுகிற சூழ்நிலையாக இருக்கிறது. நம்ம ஜெபிப்போமா? கண்ணீரோடு ஜெபிப்போமா? இது முக்கியமான ஜெப குறிப்புங்க. இது வெரி வெரி முக்கியமான ஜெப குறிப்பு. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தர் பரிதபிக்கிறவராய் இருப்பாரு. ஏன்னா ஊழியக்காரங்க தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிற முக்கிய பங்குதாரராக கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, ஊழியக்காரங்க இந்திய தேசத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஊழியக்காரங்க கொல்லப்படுறாங்க ஏசப்பா, ஊழியக்காரங்க அடிக்கப்படுறாங்க ஏசப்பா, ஊழியக்காரங்க பிள்ளைகள் எல்லாம் ராஜா ஆண்டவரே நிர்பாக்கியசாலிகளாய் நிற்கிறாங்க தகப்பனே. ஐயா அப்பா, உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை என் தேசத்தில் என் தேவனீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஊழியக்காரர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்பீராக ராஜா. இனி இந்திய தேசத்தில் ஊழியக்காரங்க அடிக்கப்பட கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட செய்தியை நாங்கள் கேட்கப்படவே கூடாது ஆண்டவரே. ஐயா, நீர் அப்படியாய் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாருங்க, மூணாவது ஜெப குறிப்பு. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஊழியக்காரர்கள் மூலமாக மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பினாங்க. பாத்தீங்களா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுவும் ஊழியக்காரரின் கரத்தின் மூலமாக தான் அதை
செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மோசேயை பாருங்க, அந்த செங்கடலை பிரிக்கும் பொழுது மக்கள் அவ்வளவாக சத்தமிட்டு அவர்கள் அந்த பார்வோன் சேனைக்கு பயந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மோசேயை நோக்கி சொன்னாரு, உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடி, அப்பொழுது செங்கடல் பிரிந்து போகும் என்று சொன்னாரு. அது ஒரு ஊழியக்கார நிமித்தமாக தான் அந்த செங்கடலை தேவன் பிரிக்க செய்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ சோதனைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து போவதற்கு, எத்தனையோ மரண கண்ணிகள் நம்மை விட்டு விலகி போவதற்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க தானுங்க திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் காணப்படுறாங்க. எனவே கர்த்தாவே, ஊழியக்காரங்களை, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்துவீராக ராஜா. அவங்க ஆராதனையில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும், அவங்க துதியில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். ஊழியக்காரங்க மைக் எடுத்து பேசினாலே ஒரு எழுப்புதலின் வல்லமையை கர்த்தர் தேசத்தில் ஊற்றப்பட, ஆண்டவரே ஊழியக்காரருக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் அக்கினி ஜுவாலைகளாக என் கர்த்தர் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, ஊழியக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவன் சொல்றாரு. மனிதர்கள் கனப்படுத்துவது கொஞ்சம் தாங்க, ஆனா ஏசப்பா நம்மளை கனப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய மேன்மையாக இருக்கும். ஊழியக்காரங்க கர்த்தருக்கு செய்யற பணி அப்பனா அது கர்த்தருடைய கனம் எப்படி இருக்கும்? அந்த கனம் மகிமையா இருக்கும் அல்லவா? ஊழியக்காரங்க தரித்திரப்படவே கூடாது, ஊழியக்காரங்க வாழ்க்கையில வறுமை வரக்கூடாது, ஊழியக்காரங்க கடன் வாங்கவே கூடாது, ஊழியக்காரர்கள் தேசத்தில் செழித்து இருக்க வேண்டும். ஊழியக்காரங்க செழித்து இருக்கும் பொழுதுதான் இந்திய தேசம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுங்க. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ சொல்யூஷன் உண்டு, ஆனா பாவ மன்னிப்புக்கு என்று பரிதவிக்க கூடியவங்க ஊழியக்காரங்க மாத்திரம்தான். இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாய கட்டுகளிலும் வாழுகிற நம்மை பிசாசின் கையில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு என்று நம்மை கொண்டு போவதற்கு போல ஊழியக்காரர்களும் அவர்கள் இரவு பகல் என்று பாராதபடி அவர்கள் ஓடி ஓடி கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்களே. கர்த்தர் கனப்படுத்தாமல் இருக்காமல் இருப்பாரா? ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவன் சொன்னீங்களே ஏசப்பா. தேசத்தில் இருக்கிற உமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளை என் தேசத்தில் கர்த்தர் செழிப்பாய் வைப்பீராக ராஜா. ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகவே கூடாது ராஜா, அவர்கள் வெட்கப்படவே கூடாது. மீதி எடுக்கத்தக்க ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரணும் கர்த்தாவே. அவர்கள் ஊழியம் செய்கிறது உமக்காக அல்லவா, அந்த ராஜாதி ராஜாவுக்காக அல்லவா, அந்த சர்வ சேனையின் அதிபதிக்காக அல்லவா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை தேசத்தில் வல்லமையாய் எடுத்து ராஜா அவர்களை ஆண்டவரே நீர் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, நீர் சிலுவையிலே மரித்தீங்களே ஏசப்பா, தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக ஐஸ்வர்ய சம்பனராகிய நீர் தரித்திரரானீரே. ஊழியக்காரங்க தரித்திரம் அடையவே கூடாது ராஜா. எல்லா ஊழியக்காரன் கைகளில் ஆண்டவரே ஐயா கர்த்தருக்கு ஏற்ற பலனை என் தேவன் நிறைவாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 100 தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே என் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, தேவன் ஊழியங்களை அழகாக வித்தியாசப்படுத்தி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. எனக்காக ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம் என்று ஊழியங்களை வித்தியாசப்படுத்தி இருக்கிற தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரரின் மூலமாக இந்த சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கிறது. மலைவாழ் மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஊழியத்திற்கு எழும்ப வேண்டும். சபைகள் நிர்விசாரம் வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் நிறைவாக எழும்ப வேண்டும். 138 கோடி மில்லியன் வாழுகிற நம் இந்திய மக்களிடத்தில் எழும்பி இருக்கிற ஊழியக்காரர்களின் கணக்குகளை பார்ப்போமானால் அது குறைந்த அளவு தாங்க, குறைந்த அளவு தான். இந்த மீட்டிங்கில் கூட ஏசப்பா
ஏசப்பா நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஏசப்பா. ஏசப்பா நாங்க உங்க வேலைக்காக புறப்பட்டு போவோம் ஏசப்பா. ஏசப்பா என்னை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அல்லவா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த சீர்காழி பட்டணத்துல பாவத்துல சாபத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே. எங்களை நாங்க சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல அக்கிரமத்தின் கட்டுகளினாலும் ஐயா கட்டப்பட்டு இருக்கிறாங்களே. மரண கண்ணிகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது ஐயா. இதுல இருந்து விடுதலையாக்க ஐயா நான் ஏசப்பாவின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் ராஜா. இந்தியாவில் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை என் தேவனில் எழுப்புவீராக ராஜா. வாலிப பிள்ளைகள் எழும்பணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை சொல்லுவதற்கு சுவிசேஷம் சொல்ல அநேகம் ஆயிரம் 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 ஆத்துமாக்களை என் தேவன் எழுப்ப வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ஊழியக்காரர்கள் பிரயாசப்படுவதைங்க பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்காக தாங்க. ஒரு நாமம் கூட அவர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படவே கூடாது. அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட இன்னைக்கு ஊழியக்காரங்க தாங்க திறப்பின் வாசலில் நின்று கதறிக்கொண்டே இருக்கிறாங்க, கதறிக்கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, நான் வடரங்கங்கிற இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போனேன். அப்ப ஐயாவை பத்தி ஒரு பாட்டி சொன்னாங்க. இது ஒரு 25 வருடத்துக்கு முன்பதாக ஐயா ஒரு ஓட்ட சைக்கிள்ல இந்த இடத்துக்கு ஊழியம் செய்த வந்தாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு உத்தமமான ஊழியக்காரங்க பாத்தீங்களா. அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது நான் கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறாங்கன்னா அவர்கள் கர்த்தருக்காக செய்த அந்த ஊழியம் தாங்க. கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும் போது யார் ஒருவரும் குறைவுபடுவதே இல்லை. அது நிறைவான ஆசீர்வாதத்தை அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும் போது நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் சொல்றாரு. பொய் சொல்லுகிறவன் மனிதன் அல்ல. மனிதன் சொல்லிட்டான் அவன் வார்த்தையில் மாறுவாரு. ஆனால் நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொன்னதை அவர் செய்யும் அளவும் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன். ஆமாண்டவரே, ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. இந்த சீர்காழி பட்டணத்துல இந்த LMC கிரவுண்ட்ல ராஜா ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்க தேசத்திலே இந்த புதிய ஆண்டிலே ஊழியக்காரர்களின் எண்ணிக்கை பெருகணும் ராஜா. தீர்க்க தரிசிகளின் எண்ணிக்கை பெருகணும் கர்த்தாவே. அப்போஸ்தலர்கள் பெருகணும் ராஜா. மேய்ப்பர்கள் பெருகணும் கர்த்தாவே. போதகர்கள் பெருகணும் ராஜா. எங்கு பார்த்தாலும் இயேசுவின் சுவிசேஷம் தடையில்லாமல் சொல்லப்படணும் ராஜா. அப்படிப்பட்ட தடைகளை உருவாக்குகிற பொல்லாத அசுத்த ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படணும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும் ராஜா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே ஊழியக்காரர்களை வேலி அடைத்து அவர்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. கண்மலையின் வெடிப்பிலே வைத்து உம்முடைய கரத்தால் நீர் மூடி கொள்ளுங்க கர்த்தாவே. ஊழியக்காரர்கள் சோர்ந்து போயிடவே கூடாது இயேசப்பா. கர்த்தர் அவர்களை உம்முடைய வலது கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க ராஜா. சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு இருக்கணும் ராஜா. யாக்கோப்பின் தேவன் எங்கள் இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அடைக்கலமாய் இருப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, கடைசி ஜெப குறிப்பு. கர்த்தர் நமக்காக கொடுத்த மூத்த போதகர் ஐயாவுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். பாருங்க, நமக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நல்ல போதகர் இந்த சீர்காழியில யாரிடம் வேணாலும் நீங்க கேளுங்க. மற்ற சபைக்கு போகிறவர்களிடம் கேளுங்க. ஐயாவை பத்தி சொல்லுவாங்க. அவர் அதிக நேரம் முழங்காலில் ஜெபிக்கிற ஜெப வீரர். நான் கேட்டுக்கொண்டதின்படி, என் காதில் வந்த செய்தியின்படி ஐயாவை பற்றிய சாட்சி என்னன்னா, அதிக நேரம் ஜெபிக்கிறவங்க, முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற போதகர். அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாங்க. பாருங்க, நம்ம ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க குடும்பத்தை
குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் 100 கிளை சபைகள், கர்த்தர் கொடுத்ததை நிச்சயம் செய்வார். அப்படியாகவே அது வாய்க்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக பாருங்க, ஒரு மிகப்பெரிய இடம் கர்த்தர் அதை கொடுத்துட்டாங்க. அதை இன்னும் விரிவாக கொடுக்க தேவன் அதை திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஆலயம் கட்டப்படணும். இந்த தேவன் கொடுத்த தரிசனம், இந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற நம்ம ஜெபிப்போமா? இனி வருகிற இந்த 2024ல நம்ம சொந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம விசுவாசிப்போம். இந்த இடத்துல யார் ஒரு விசுவாச குறைச்சலாய் ஜெபம் செய்யாதபடி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசித்தால் நிச்சய நீதிமான் பிழைப்பான். நம் கர்த்தருக்குள் பிழைக்க வேண்டும் என்றால் அவரை ஆராதிக்க ஒரு சொந்த இடம், ஒரு பெரிய இடத்தை, ஒரு 5000 பேர் கூடி ஜெபிக்கின்ற இடத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு என் தேவனாகிய கர்த்தர் ஐயாவுக்கு கொடுத்த தரிசனத்தை என் தேவன் நிறைவேற்றுவீராக ராஜா. இந்த மட்டுமாய் கர்த்தர் கேட்டீங்களே, எங்க ஜெபத்தில் ஒரு வார்த்தை கூட அது தரையில் விழுந்து வீணாய் போகாதபடி அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஐயா எங்களுக்கு கொடுக்க போகிற தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதை ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. எல்லாரும் சேர்ந்து அழைத்தவரே, 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 என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் போன்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். மானிட்டர் ஸ்டேஜ்ல கிடைக்கல, கொஞ்சம் முழங்கால்ல இருப்போம். முடிஞ்சவங்க முழங்கால்ல இருப்போம், பாக்கி பேர் உட்காந்துங்க. ஆனா எல்லா இடத்துலயும் ஜெப சத்தம் கேட்கணும். 2 குறிப்பு, நல்ல குறிப்புகளுக்காக நாம் ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நல்ல உற்சாகத்தை கொடுக்கணும், உற்சாக ஆவி வரணும். சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே நம்ம இருக்க வேண்டாம். கொஞ்சம் வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். அடுத்தது விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போகிறோம், திருச்சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். முழங்கால் போட்டு நல்லா ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த கால நேரத்துல சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் வரக்கூடாது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபித்த இந்த ஜெபங்கள் உங்க சமூகத்துக்கு வரட்டும். இந்திய தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக நாங்க ஜெபிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களை உங்க கரத்துல நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். எங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய கரத்தை கொண்டு ஆண்டவரே வைப்பீராக. எங்க மேல உம்முடைய அக்கினி இறங்குவதாக, எங்க மேல உம்முடைய அனல் இறங்குவதாக. அப்படியே ஜெபிக்கிற
ஆவி எங்களுக்கு தருவீராக. இந்த வருடம் முழுவதும் நல்ல ஜெபிக்கிற கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. கொஞ்சம் வாய்களை திறந்து நல்ல ஜெபிக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஜெபிங்க. மற்றவங்களுக்கு நல்ல ஜெப ஆவி கர்த்தர் கொடுப்பாரு. ஜெபிக்கிற கொஞ்சம் பேர் நல்ல ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையில் இப்படி ஜெபிக்கிறது நல்லதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சும்மா நம்ம பாடலை பாடாம அந்த ஜெபத்துல பாடலை பாடிட்டு இருக்கிறோம், ஜெபமா பாடிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப அர்த்தமுள்ள நேரம் அது. நம்ம சோர்வுனால அது ஒரு மாதிரி நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. சோர்வு பலவீனம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நமக்கு இந்த நேரம் தெரியும். ஆனா பாரப்படுங்க, நல்ல பாரப்பட்டு ஜெபிச்சு பாருங்களேன். அக்கினியா கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாரப்படுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியாவுக்காக நல்ல ஜெபிச்சோம், நல்ல ஜெபிங்க. ஆண்டவரே, ஊழியர்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 2 குறிப்புகளுக்காக நல்ல ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போறாங்க. ஹல்லேலூயா. அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க. வாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்காக அப்படியே சகோதரர் ஜெபிக்கும் போது அப்படியே எல்லாரும் சேர்ந்து நல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு ஜெபத்தை நம்ம முழங்கால இருந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது விசுவாசிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஜெப ஆவியோடு நாம் ஜெபிப்போம். கலாத்தியர் 3:6 படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள். அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்கிறோம்? உலகமெங்கும் இருக்கின்ற விசுவாசிகளுக்காக, நம் இந்திய தேசத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற விசுவாசிகளுக்காக, நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் இந்த சீர்காழி தாலுகா நம்முடைய சபையின் விசுவாசிகளுக்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி நல்லா செபிக்கலாமா? அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் விசுவாசிகளாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்ததனால் அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்வதனால் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முழுவதும் எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் வாழ்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே, நீர் இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதப்பா. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பின்மாறி போகாதபடி ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். களைப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்காமல் ஆண்டவரே தேவனுக்கு ஆண்டவரே அவர் உகந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து அவர்கள் இந்த வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரை முடிக்க வரை தேவன் பிள்ளையாக, கர்த்தருடைய பிள்ளையாக தொடர்ந்த வாழ்வை ஆண்டவரை இந்த வாழ்க்கையை அவர்கள் தொடரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நம்முடைய விசுவாசிகளுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல சரீர சுகத்தை தரணும். எத்தனையோ பேர் நோயில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கரங்களை உயர்த்தி யாத்திராகமம் 15:26 படி நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேணாம், நான் தான் உங்க பரிகாரியாகிய கர்த்தர். கரங்களை உயர்த்தி அப்பா நீங்க தான்ப்பா எங்க பரிகாரி, எங்களுக்காக பரிகாரியாக ஆண்டவரே நீங்க தான் பரிகாரம் செஞ்சீங்க, நீங்க தான் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, நீங்க தான் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, உங்க தழும்புகளா நாங்கள் குணமான ஆண்டவரே. அப்பா ஒரு வியாதி எங்களுக்கு வராதபடி, ஒரு பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்தீரே. உங்க கோடான கோடி நன்றி ராஜா. இந்த புது வருடத்துல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் ஒரு தீமையும் வராதபடி கர்த்தர் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்து உங்கள் ஆவியானவர் எங்களோடு துணையா இருந்து யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பீராக. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி நன்றி. 3வது ஜெப குறிப்பு, தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பின் கரம், அவருடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய குடும்பத்தின் மீது நிழலிடுவதாக. சங்கீதம் 91:1 யோபு 1:10 படி உன்னதமானுடைய மறைவும்
சர்வவல்லுடைய நிழலும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக கரத்தை உயர்த்தி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க மறைவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உன்னதவானுடைய மறைவு வேணும் ராஜா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் உங்க விசுவாசிகளுடைய ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்க நிழல் இருக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்த கர்த்தர் நீர் எங்களோடு இன்று இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. இந்த வருட துவக்கத்துல நீங்க வேலி அடைச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்கள் வேலி அடைத்து புதிய கிருபையினால் எங்களை நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சவத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவர் ஆண்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே விசுவாசிய குடும்பங்களில் கணவன் மனைவி அன்பு வளர. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தெரியல. ஆனால் இன்று நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமானால் அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். கொலேசியர் 3:19, தீத்து 2:4 படி ஹல்லேலூயா. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். தேவ வசனம் தூசிக்காதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் அன்பு கூற கடவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. குடும்பத்தில் விசுவாசிகளின் குடும்பத்தில் ஆண்டவரே கணவன் மனைவி அன்பு வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அன்புல கசப்பு இருக்கக்கூடாதப்பா, அந்த அன்புல பிரிவினை வரக்கூடாதப்பா. சாத்தான் ஒரு நாளும் பிரிவின் ஆவியை அவருக்குள்ளே விடக்கூடாது ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுல நடிச்சு வரக்கூடாதப்பா, தடைகள் வரக்கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? கணவன் மனைவியா வந்திருக்கிற நீங்க ஆண்டவரே நல்ல கரங்களை உயர்த்தி அந்த உறவு நல்ல உறவாக இருக்கட்டும், அந்த அன்பு நல்ல அன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவர் கூட சண்டைகள் இல்லாதபடி, சாத்தான் ஆண்டவரே அந்த பிரிவினை உண்டு பண்ணாதபடி நல்ல அன்பை கர்த்தர் வளர்த்து நல்ல ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ராஜா. அடுத்த குறிப்பு, பிள்ளைகள் தேவனை நேசிப்பவர்களாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். விசுவாசி குடும்பத்தில் எப்போதும் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? தேவனை நேசிப்பவர்களாக இருக்கட்டும். நாம விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளும் தேவனை விசுவாசிப்பவர்களாக இருக்கணும். இரண்டாவது அவங்க கீழ்ப்படிவர்களாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவர்களாக, சபைக்கு கீழ்ப்படிவர்களாக, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவர்களாக ஒரு நல்ல பிள்ளைகளாக அவங்க இருக்கணும். ஹல்லேலூயா. சாமுவேல் 2:26 படி சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியம் உண்டாக நடந்தான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பிரியம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். அவங்கவுங்க பிள்ளைகளுக்காக கையை ஊற்றி ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நேரத்தில் எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாக, உமக்கு ஆண்டவரை நீ நேசிக்கிற, உம்மை அவர்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக அவங்க இருக்கணும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, எல்லோருக்கும் கீழ்ப்படிந்து ஆமாண்டவரே தேவனுக்கு பிரியம் உண்டாகவும் மனுஷருக்கு பிரியம் உண்டாகவும் ஒரு நல்ல பிள்ளைகளாக அவங்க வளரணும் ராஜா. நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிற ராஜா. நன்றி, 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 நன்றி ராஜா. விசுவாசிகளின் பிள்ளைகள் கல்வியை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அடுத்த ஜெப குறிப்பு, விசுவாச பிள்ளைகளுடைய கல்வியை தேவன் பொறுப்பேற்று நடத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. தானியேல் 1:20 படி ஞானம் புத்தி இரண்டிலும் அவங்க வளரணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நல்ல ஞானம் உங்க பிள்ளைகளை கேளுங்க. அவங்க பிள்ளைகளை மனசில் நினைச்சிங்க, அவங்க பிள்ளைகள் மனசில் நினைச்சிங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நல்லா வளரணும் ராஜா. நல்லா படிக்கணும், நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு போற பிள்ளைங்க, இவங்க சபைக்கு போறவங்க ஹல்லேலூயா, அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்குது, நல்ல மார்க் எடுக்குது. ஹல்லேலூயா. புத்தியா இருக்கு, ஞானமா இருக்குன்னு எல்லோரும் சொல்ற அளவுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் செபங்கள் ஆண்டவரே பரலோகத்தை எட்டட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் கர்த்தாவே ஹல்லேலூயா சபைக்கு போற பிள்ளைகளை என்று யாரும் குறை சொல்லாதபடி நீர் அவர்களை ஒரு நல்ல ஆண்டவரை புத்தி உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும்
அவரை நீர் வளர்த்தி நடத்துவீராக. எப்படி இயேசு கீர்த்தியிலும் ஆண்டவரே ஞானத்திலும் புத்தியிலும் கீர்த்தியிலும் அவர் ஆண்டவரே அல்லேலூயா எப்படி வளர்ந்தாரோ அதே போல எங்கள் பிள்ளைகளும் வளர கர்த்தருக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அடுத்த ஜெப குறிப்பு, விசுவாசிகளுக்கு தேவன் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். எத்தனை பேர் வேலை இருக்கு, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் தரித்திர நிலைகள் இருக்கு. ஆக நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சாக்க பொருளாதாரங்கள் நமக்கு நல்லா கிடைக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3, சங்கீதம் 1:28 படி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. என் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கின்றபடி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக ஆண்டவரே, அப்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஹல்லேலூயா. நன்றி. நல்ல வேலை வாய்ப்புகளை ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்படியான கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஜெப குறிப்பு, விசுவாசிகளின் குடும்ப வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆதியாகமம் 26:12-13 படி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வர வர அவன் விருத்தி அடைந்தான். கைகளை உயர்த்தி அப்பா எங்களுடைய குடும்ப வருமானத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, குடும்ப வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு விதைவித்த போது ஆண்டவர் நீர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தீர் அல்லவா. நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே, உம்மை நேசிப்பவர்கள் நீர் ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மிடத்தில் வருபவர்களை புறம்பே தள்ளுவதில்லை கர்த்தாவே. அப்பா நீ நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவரை வருமானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அடுத்து பாருங்க, விசுவாசிகளுடைய தொழில் செய்யும் விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கணும், தொழிலின் எல்லைகள் விரிவடையணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். சாமுவேல் 5:10 படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான். எப்படி? தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். கையில் உயர்த்தி கேட்கலாமா, ஆண்டவரே நாங்கள் விருத்தி அடையணும்னா நீங்கள் எங்களோடு இருக்கணும்ப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை எதுக்குப்பா, நீங்கள் எங்களோடு இருந்தீங்கன்னா நான் நல்ல ஆசீர்வாதமாக இருப்போம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தை ஆண்டவரே சபைக்கு போகிறவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, சபைக்கு போறவங்க இப்படி ஆண்டவரே தரித்திர நிலையில் இருக்கிறாங்களேன்னு மற்றவங்க எங்களை அந்த சாட்சியா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா நாங்கள் வர வர விருத்தி அடையணும், எங்க சபை வர வர விருத்தி அடையணும், எங்க ஊழியக்காரங்க வர வர விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் நாங்கள் சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும். எங்க வேலை செஞ்சாலும் அங்க ஒரு உயர்வான நிலையில் நம்ம இருக்கணும். அடுத்து ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேல் 3:30, சங்கீதம் 92:12 படி என்ன நாம ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே அந்த ராஜா உயர்த்தினான். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழித்து லேபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. பாபிலோன் தேசம் ஹல்லேலூயா அடிமையான தேசம் ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. ஆனால் நீதிமானாக இருந்தால் அவன் பனையை போல் வளருவான். இந்த உயர்வும் வளர்ச்சி நமக்கு வேணும். கையை உயர்த்தி செவிக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் உயரணும், அதற்கு நீங்க தான்ப்பா எங்களுக்கு துணையா இருக்கணும். நாங்கள் வளரணும், நீங்க எங்களோடு இருக்கணும்ப்பா. கேட்கலாமா? ஆண்டவரே இந்த 2 எங்களுக்கு தாங்க. எங்கள் செபங்களிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. நீ எங்களோடு இருப்பீராக. கடைசி ஜெப குறிப்பு, விசுவாசிகள் குடும்பங்களில் இருக்கிற பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திக்கணும். அப்போஸ்தலர் 4:30 படி உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் எங்களுக்கு நடக்கணும்ப்பா. கேட்கலாமா? கையை உயர்த்தி. ஏசப்பா
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால, வேற எந்த நாமத்தில் இல்லப்பா, உங்க பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில அடையாளமும் அற்புதங்களும் நடக்கணும்ப்பா. கையை உயர்த்தி நல்ல சத்தமிட்டு ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா? இந்த கடைசி ஜெப குறிப்பை நல்ல கண்ணீரோடு கேட்கலாமா? அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இயேசுவே. அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அருமையான ஜெப குறிப்பு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக தான் நல்ல குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பாராக. விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரம் உயரணும். அதுதான் இந்த உலகத்துக்கு சாட்சி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொடுமுடியில ஸ்தாபிக்கணும், உயர்ந்திருக்க பண்ணணும், உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லி பாட போறோம். சேர்ல உட்காந்து நல்ல கண்ணை திறந்து, லைட்டா தள்ளுற மாதிரி இருக்கும், உட்காந்து சேர்ல உட்காந்து நல்ல கண்ணை திறந்து ஒரு திறந்த வாசலை கர்த்தர் எனக்கு தருகிறார்னு விசுவாசித்து நம்ம அப்படியே பாடுவோம். ஹல்லேலூயா. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. பாடுவோம். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட, சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட, இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக, ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும். பாடுவோமா சேர்ந்து? சாத்தானின் சூழ்ச்சிகளை, சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட, சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை. அல்ல கைத்தட்டி. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக, ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அதிகாலை நேரம் எத்தனையோ சபைகள் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. இந்த சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சித்தப்பா அவர்கள் ஜெபம் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து வந்து அவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி கொடுத்து அறிவு கெட்டாத அளவில்லாத அன்பை நம்ம மேல செலுத்தி ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் மூலம்தான் சபை உருவானது. அந்த சபை விழித்திருந்தாதான் நாம
விழித்திருக்க முடியும். இல்லைன்னா நம்மளை விழுங்குறதுக்கு ஒருத்தர் ரெடியில் இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு நாம தப்பிக்கணும்னா நாம ஜெபிக்கணும். வேதம் அதை தான் சொல்லுது, ஜெபியுங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஜெபியுங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபித்தாதான் நம்மளுக்கு பலன் உண்டு. ஜெபிக்காம எதுவும் நம்ம பெற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் அந்த பூமியில வரும் பொழுது அவருடைய வழியை நம்ம பின்பற்றி போவோமானால் ஆண்டவர் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக இருந்தார். ஜெபத்தின் மூலமாக பிதாவிடத்திலிருந்து அவர் ஜெபித்து பெற்ற அநேக அற்புதங்களை நாம வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் அந்த பிதாவிடத்திலிருந்து பெற்றுதான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியில செஞ்சார். குருடர்கள் பார்வை அடைந்தாங்க, செவிடர்கள் காதுகள்லாம் திறக்கப்பட்டது, கண்கள் தெரியாதவங்க கண்கள் பார்வை கிடைத்தது. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை காண்பித்து போயிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பாதையில பின்பற்றி போகிற நாம, அவரை நம்புகிற நாம, நம்ம சபையின் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு, சபை ஒன்று இருந்ததுனால தான் ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து அந்த சபையை, நம்ம விலையேற பெற்ற சபையை, இரத்தத்தை கொடுத்து வாங்கி கொடுத்த அந்த சபையை மூலமா தான் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நாமளும் இன்னைக்கு ஒரு விசுவாசியாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாக, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம இருக்கிறோம். அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதனால இன்று ஒரு நாள் தூக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்தணும். காணிக்கையா செலுத்துவீங்களா? அப்ப தூங்காதவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம சபைகளுக்காக, சபை விழிப்போட இருந்துச்சுன்னா நாம நம்ம குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் விழிப்போட இருக்கும். எதிரான வருகிற சாத்தானை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முறித்து போடுவார். கர்த்தர் விரட்டி அடிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனோடு கூட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு எழுந்து, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வானத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவர், இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த வெளியேற பெற்ற அந்த சபை நன்றா இருந்தாதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அந்த சபை நல்லா இருந்தாதான் இந்த சபை, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அந்த தேசம் பாதுகாக்கப்படும், அழிவுகளுக்கு பாதுகாக்கப்படும். சபை விழிப்போடு இருக்கணும். சபை ஆண்டவரை தேடுகிற சபையா இருக்கணும். அதனால நம்ம சபைக்காக நம்ம துதிக்க போகிறோம். கண்களை மூடி நல்ல உற்சாக மனதோடு என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் நல்ல வார்த்தைகளை சொல்லி, நான் சொல்கிற அந்த வார்த்தைகளை நீங்களும் உங்க மனசில் நினைத்து ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்தை இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2024ஆம் ஆண்டிலே கேட்டு பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். இந்த சீர்காழி பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளுக்காக ஆண்டவரே, இந்த மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தில் உள்ள தமிழ் மாநிலத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள சபைகளுக்காக, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக, எல்லா ஊழியங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சபைகளை அத்தனை ஆண்டவரே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா சபைகளும் ஜெபிக்கிற சபைகளாய் மாறணும். ஆண்டவரே கர்த்தாவே, சபைகள் உயிர் மீட்சி அடையணும். ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல ஒரு எழுப்புதலை சபைக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய சபையாய் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு சபையையும் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சபையை கர்த்தர் ஆண்டவரே கொடுமுடிகளுக்கு மேலாய் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபை ஆண்டவரே இப்போ விழிப்போடு இருந்து ஜெபிக்கிற சபைகளாய் மாறி ஆண்டவரே, இந்த சமுதாயத்துக்கும் இந்த ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் எங்கள் மாநிலத்துக்கும் நாங்கள் வசிக்கிற பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, அந்த சபை ஒரு வெளிச்சமாய் இருக்க ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
கர்த்தாவே சபையை நடத்துகிற நல்ல போதகருக்கு நல்ல ஆண்டவரே அப்பா உமது வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த சபையிலே ஆண்டவரே உமது வார்த்தைகள் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகளை பரலோக வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அந்த ஊழியக்காரர்களை வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகள் ஆண்டவரே உயிர் மீட்சி அடைய கர்த்தாவே அவர்கள் மூலமாக ஆண்டவரே சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே ஊழியக்காரர்களை வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுக பல கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகளினுடைய சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தானுக்கு நீர் விலக்கி கர்த்தர் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் அவர் குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளும் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்க பலனடைய ஆண்டவரே உன்னத பலனை உன்னத கிருபைகளை பெற்று ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவை சபைகள் பெருக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே திரளான சபைகள் பெருக ஆண்டவரே திரளான ஜனங்கள் அதன் மூலம் ரட்சிக்கப்பட ஆண்டவரே கர்த்தர் இந்த சபைகளுக்கு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையில் அங்க வகிக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய வறுமைகள் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் யாவையும் கர்த்தர் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஆண்டவரே விழிப்போடு இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பலுகி பெருகணும் ஆண்டவரே. சபைகள் திரளான சபைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே எழுமணும் ஆண்டவரே. எதிர் வல்லமைகள் எல்லாம் முறிந்து போகணும் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே சோதரம் அப்பா, உங்க இரத்தத்தையே சிந்தி கொடுத்து ஆண்டவரே கொடுத்த அந்த சபை ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே அப்பா குறைபட்டு போகாதபடி ஆண்டவரே விழிப்போடு இருந்து ஜெபித்து ஆண்டவரே உமது வல்ல நாமங்களை ஆண்டவரே சொல்லி ஜெபித்து ஆண்டவரே அப்பா உமது திரளான சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாய் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஆண்டவரே வந்த எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் ஆண்டவரே கர்த்தாவே உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய வல்லமைகள் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரே சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். ஓ ஹல்லேலூயா. ஷிபாலா பரபரபர ஷபல பரபரபரபா. ஓ குரல பலபரபரபர ஷபா பா 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 பா. ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தர் அசைவாடணும். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் சபைகளில ஆராதனையில அசைவாடணும் ஆண்டவரே. ஜபங்கள் பெருகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைதான் ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் ஆவி ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. தாகமுள்ளவள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கிற ஜப ஆவியை ஊற்றுங்க. விண்ணப்பத்தின் ஆவிகளை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வல்லமை வரங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செத்த நிலைமையில் இல்லாதபடி உயிர்த்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த சபையில இருந்து ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே இந்த சமுதாயத்துக்கு நன்மையானவைகளை கொண்டு வர கர்த்தாவே இந்த தேசத்துக்கு நன்மையானவைகளை கொண்டு வர ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சபைகளுக்கு ஆண்டவரே சபைகளில் உள்ள விசுவாசிகளாய் இருக்கிற நாம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 5 குறிப்புகளை சொல்லி நான் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று ஜாக்கிரதை குறித்து அரசாங்கம் கூட நம்மளை ஜாக்கிரதையா இருக்க நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. சில வீட்டுக்கு போனீங்கன்னாக்க நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கோம். சில இடங்களுக்கு போனீங்கன்னாக்க மின்சாரம்
ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடத்துல அப்போ குழிகள் நோண்டி நோண்டி வச்சுருப்பாங்க, அது குழி நோண்டப்பட்டு இருக்கிறது ஜாக்கிரதையாக போகணும் இப்படிலாம் அறிவிக்கிற அந்த அரசாங்கம் நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஜாக்கிரதை குறித்து அறிவிக்க அவங்களுக்கு தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே உள்ள அன்பின் நிமித்தம் அவர் நம்மளை உருவாக்கின தெய்வம். நம்மளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகணும், மனுஷனை பாவத்திலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வந்தார். அப்ப அவரு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கு. இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கு, நமக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒரு பிறப்புன்னா ஒரு இறப்பு இருக்கு. இதே போல எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கு. அதே போலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். பிரதான புத்தி, உங்களுக்கு புத்தி என்ன வேணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதை தான் வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஜெபித்திருந்து விழித்திருந்து ஜெபிங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஜாக்கிரதையை குறித்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. அதனால இதை கேட்கிற நாம கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதில் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே நாங்கள் எதுக்கு தான் ஆண்டவரே உம்மது பாதத்தை நம்பி உங்க பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பா, உமது வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சோதரம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறதப்பா. இது கடைசி காலம், காலங்கள் பொல்லாதவைகளா இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே சோதரம், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற சுற்றி திரிகிற சாத்தானுக்கு நம்ம விலக்கி கொள்ளணும்னா நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜாக்கிரதையா இருந்து ஜெபிக்க நாம ஒருபோதும் மறக்க கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம் ஆண்டவரிடம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த தெளிந்த புத்தியை கொடுங்க, நாங்கள் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஜெபியுங்கள் ஜெயம் பெறுவீங்கள்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே சோதரன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களே. எங்களுக்கு ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை தாங்க, நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுங்க, ஆண்டவரே தெளிந்த புத்தியை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம கெஞ்சி மன்றாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு 1 பேதுரு 5:8 நாம பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தூங்கக்கூடாது. இந்த உலகத்தை குறித்து நம்ம இந்த உலகத்திலே, இந்த உலகம் ஒரு மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாய உலகத்திலே வாழ்கிற நாம கர்த்தாவே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம் விழித்திருந்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய ஜெபத்தில் நாம அன்றாடம் கேட்கணும். அதற்காக நீங்கள் வாயை விரிவாக திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு விழித்திருக்கணும், நாங்கள் தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூக்கத்தை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும், இரவில தேடணும், பகல்ல தேடணும். எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற அந்த விழித்திருக்கிற ஒரு விழிப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவரே நீங்க தான்ப்பா. எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சதாவே சோத்திரம், விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு, மத்தேயு 24:4 வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம யாரையும் ஏமாத்தாதபடி, நம்ம வஞ்சியாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக மத்தேயு 24:4 ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது மத்தேயு 24:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எதுல நாம வஞ்சித்து போகாம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள்.
அப்படின்னா என்னன்னாக்க கள்ள உபதேசங்களை சொல்லுகிற, ஆண்டவரை மறுதலிக்கிற, பிதா மட்டும்தான் தேவன், இயேசு மட்டும்தான் தேவன் என்று சொல்லி கள்ள உபதேசங்கள் எழும்பும், சபைகள் எழும்பும். அந்த சபைகளுக்கு நாம வஞ்சித்து போகாதபடி, சபைன்னு ஒன்று ஒருத்தர் போய் சபையை போய் இப்போ நானே இருக்கிறேன்னா ஒரு 4 இடத்துல போய் சபையை ஆரம்பிச்சேன்னாக்கா உடனே போய் நம்ம சேர்ந்துடக்கூடாது. நமக்கு அந்த வஞ்சித்து போகாதபடி அநேக கள்ள ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சபையை நம்ம பார்க்கும் பொழுது உயிருள்ள சபையா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தை சொல்லுகிற சபையா இருக்கணும். கர்த்தரோடு கூட நல்ல உள்ள ஊழியக்காரர்களை நம்ம பார்த்து அந்த சபைக்கு நாம போகணும். இதுல நாம வஞ்சித்து போகாதபடி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாம கண்களை மூடி, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உண்மையுள்ள சபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சுய புத்தியில சாய்ந்து, ஆண்டவரே இந்த கள்ள உபதேசங்களில் போய் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி, வஞ்சித்து போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீ வருகிற காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. கள்ள உபதேசங்கள் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, கள்ள சபைகள் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவைகளுக்கெல்லாம் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள உங்க ஆவியினால் எங்களை நிரப்புவீராக, தெளிந்த புத்தியை தருவீராக, ஜாக்கிரதை தருவீராக என்று சொல்லி நாம ஜெபிப்போம். மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு மார்க் 13:33 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ரொம்ப விழிப்போட இருக்கணும். இது கடைசி காலம், இந்த உலகம் முடிய போகிறது. இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதனால இதை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர், ஆண்டவரே எங்களுக்கு இந்த விழிப்பை கொடுங்கன்னு சொல்லி நீங்க மனசுல ஜெபிங்க. அதுக்காக தான் இந்த ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பணம் காசுகளை போட்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் கர்த்தர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். அந்த அன்பு ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொண்டு அவரிடமே நம்ம கேட்டு, ஆண்டவரே இந்த எச்சரிக்கையை, ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எச்சரிக்கையா இருக்கணும், இந்த கள்ள உபதேசங்களுக்கெல்லாம் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே நாங்கள், ஆண்டவரே சோதரன், இந்த காலத்தை வாழுகிற நாங்கள் இந்த காலத்தை குறித்து அறியாதபடி ஒரு வாழ்க்கை வாழாதபடி, காலங்கள் பொல்லாதவைகளாகினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எங்கும் ஆண்டவரே சோதரம் சோதரம், அல்லேலூயா. பகல் உண்டாகிற நேரத்தில் தான் நம்ம அந்த வசனத்தை பார்க்க முடியும். இந்த வேதத்தை நாம பார்க்கிறோம். சபைன்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு வேத புஸ்தகம்னு ஒன்று இருக்கு. ஆனால் ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ராக்காலம் என்றால் பிசாசினுடைய ஆளுகை வரப்போகிறது, அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை வரப்போகிறது. அதற்கு நாம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிக்கை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். மார்க் 13:33 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள, வேதத்தை நன்கு வாசித்து ஆண்டவரே உமது வார்த்தைகளின்படி நாங்கள் ஆண்டவரே நடக்க, விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி நாம ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை விழித்திருந்து ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். அப்ப விழித்து கொண்டு இருக்கிறவங்க சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் வாழுகிற சகல பரிசுத்தவான்களுக்காக, நம் தேசத்தில் வாழுகிற சகல பரிசுத்தவான்களுக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஜெபத்தை குறித்த ஆண்டவர் ஜெபத்தை தான் முக்கியத்துவம் படுத்துகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெப வீரர். அதனால இந்த ஜெபத்தை குறித்து நாம ஒரு விழிப்புணர்வு, நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். எபிரேயர்ல நீங்க 3:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவிசுவாச இருதயம் நமக்குள்ள வரக்கூடாது, அவிசுவாச இருதயம் வரக்கூடாது. நாம ஜெபிக்கிறோம்னா நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறோம். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலதான் நாம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால விசுவாசம் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கணும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவரை நாம தேடணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது ஒரு குறிப்பு, அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவிசுவாச இருதயம் நம்மளை விட்டு நீங்கணும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவிசுவாச இருதயம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. கர்த்தரை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இயேசு இந்த பூமியில மனுஷனாய் பிறந்து வந்தார் என்றதை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்க ஒப்பு கொடுத்தீங்களப்பா. மரித்து அப்படியே மரித்து போகவில்லை, மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீங்களே என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவிசுவாசங்கள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் எங்களை காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே வளர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஐந்தாவது ஒரு கடைசி குறிப்பு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38:7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. 3 கட்டளைகளை ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் 38:7 நம்ம வாசிக்கிறோம், ஆயத்தப்படு. ஆயத்தப்படுன்னா ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரு, நான் இந்த சீக்கிரத்தில் இந்த பூமியில இறங்கி மீண்டும் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். பரலோகத்திலே நமக்காக வீடுகள் கட்ட ஆண்டவர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவரை தேடுகிற நாம இந்த 2024 ஆண்டவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். அதனால நாம ஆயத்த நிலைமையில எப்பொழுதும் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து ஜெபித்து ஆயத்த நிலையில நம்ம தயார் நிலையில இருக்கணும். ஆண்டவருடைய வருகை முந்துமானால் நம்ம அவரோட போயிடணும். இல்லை நம்ம இறந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சேரணுங்கிற இந்த ஆயத்த நிலைமை நம்மளை விட்டு நீங்க கூடாது. ஆயத்தமாய் இருப்போம். 2வது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்னால் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்து நாம் பெற்ற இன்பம் அந்த வையகம் பெறணுங்கிற போல நாம எல்லாருக்காகவும் நாம பெற்ற ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கணும். 3வது, ஹல்லேலூயா, நீங்கள் அவர்களுக்கு காவலனாயிரு. காவலனாயிரு என்றால் சபை என்ன பண்ணணும்? எல்லா ஆண்டவரே அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக, அந்த பட்டணத்துக்காக, அந்த தேசத்துக்காக விழித்திருந்து ஜெபித்து காவலனாயிருந்து ஜெபிக்கிற ஒரு காவலனாய் நாம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த ஆலோசனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உமது வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளியாது. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நாளிலே இந்த புதிய வருடத்திலே நாங்கள் விழித்திருந்து ஜெபித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே நாங்கள் காவலனாயிருந்து ஜெபிக்க எங்களுக்கு விழிப்புணர்வை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஜெபங்களை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வார்த்தைகள் எல்லாம் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறது. இது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த வருஷங்களுக்கு உண்டு. ஆண்டவரே ஹல்லேலூயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். சரி, கடைசி ஒரு ஜெபம் கவனிங்க. நிறைய பேர் தூக்கம் மயக்கமாயிட்டீங்க. இயேசு ஜெபிக்கும் போதுமே 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு கெஞ்சுறாரு. இயேசுக்கு அந்த நிலைமை, எங்களுக்கு அந்த நிலைமை தான் போல இருக்கு. கெஞ்ச வேண்டியதா இருக்கு. பாருங்க, இப்போ ப்ரோக்ராம்லாம் வச்சோம் அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்க, ஜாலியாக இருக்கலாம். இதுதான் புத்தாண்டு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்க, இந்த வருஷம் ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். இல்லைன்னா நம்ம வாயில ஜெபத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இப்படி ஒரு பிளானையும் கொடுக்க மாட்டார். அதனால நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்க ஜெபம் நடத்துறது ரொம்ப நல்லது. இப்போ நான் நடத்திடுவேன் சூப்பரா, பிரச்சனையே கிடையாது. நீங்க நடத்தும் போது ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறார். விசுவாசிகளே அந்த ஜெபத்தை நடத்துறாங்க. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாயை திறந்து நல்லா கை அசைக்கும் போது எப்படியோ கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் லைட்டா இடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். நல்லா இடிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நல்ல கையை அசைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்த ஓட்டம் ஓடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா ஜெபங்கள் அங்கீகரிக்கிற தேவனே
நாங்க கேட்டுக்கொள்ளாத எத்தனையோ இருக்கு ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் கேட்க உண்மை உள்ளவரா இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ ஒரு யங் ஜெனரேஷனுக்காக ஒரு ஜெபம். கண்டிப்பா இந்த யங் ஜெனரேஷன் வந்து வித்தியாசமா ஜெபம் நடத்துவாங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஆலயத்துல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. நாங்கள் பல காரியங்களை யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு யூத் சர்ச் வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை வைத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு 5 லீடர்ஸை நாங்கள் எழுப்பி அதுக்காக பிரயாசப்பட்டு, அதில் சிலர் கேட்குறாங்க, சிலர் கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சிலர் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம சங்கடப்படணும். நம்ம ஆண்டவர் சொன்னதை சொன்னோம், அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு சிலர் வராங்க. இது தேவனால வந்த ஒரு தரிசனம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டபோது, இந்த கடைசி ஆராதனை, 3வது ஆராதனை 11 மணிக்கு, அந்த ஆராதனையை வாலிபர் ஆராதனையை மாற்ற சொல்லி அதுக்காக பிரயாசப்பட்டு, அந்த ஆராதனை வந்து வழக்கம் போல இருக்கிற ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது, அதில் கிரியேட்டிவிட்டிஸ் வரணும், எக்ஸ்பிரிமெண்டல் வரணும்னு சொல்லி நிறைய காரியங்களை உள்ள கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் ஒரு வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரத்துக்கு மே மாதம் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த மே மாதம் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். இந்த யூத் சர்ச் மாத்திரம் அதை செய்ய போகுது. இந்த சீர்காழில் ஒரு பெரிய ஒரு அசைவை அவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த சபையை குறித்து திட்டம் கொடுக்குறாரு. அது ஒரு ஆராதனையாக இல்லாமல் அந்த 3வது ஆராதனை ஒரு சபையாக இருக்குது. பிளஸட் ஜெனரேஷன் யூத் சர்ச்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு சகோதரர் வந்து ஜெபம் நடத்த போகிறாரு. அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடத்துவாங்க. ஏன்னா யங் ஜெனரேஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துவாங்க. சரி, நல்லா கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சுருக்கீங்க? இது வந்து நியாயமான கேள்வி. உங்களை உட்கார வச்சு கேட்குறோன்னு நினைக்காதீங்க. இதை யோசிச்சு பாருங்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்திட்டீங்களா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்துச்சு, அது ரட்சிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்தாலும் அது ரட்சிக்கப்படாது. அதுக்கு இயேசுவை குறித்த அறிவு தேவை. இயேசுன்னு சொல்லுன்னா சொல்லிடும், அல்லேலூயா சொல்லுனா சொல்லிடும். பாஸ்டர் வந்திருக்கிறாரு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லிடும். ஆனால் இயேசு யாருன்னு அதுக்கு தெரியாது. அப்போ பேரண்ட்ஸுடைய ரொம்ப பெரிய ஒரு கடமை இது. இதை வந்து நிறைய பேர் இதை சரியாக பண்ணாதனால இன்னைக்கு நிறைய வேதனைகளுக்குள்ள போகிறாங்க. ஆனால் சில பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கும், திட்டம் இருக்கும். அதை கொலாப்ஸ் பண்ண பிசாசு கொண்டு போவான். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கொண்டு வந்துடுவார். ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் சிரத்தை எடுக்கலைன்னா, நான் சொல்ல வந்தது, அடுத்த சபையை நாம் இழக்க போகிறோம். அடுத்த ஜெனரேஷன் சர்ச்சை நாம் இழந்துருவோம். நம்ம வாழ்ந்து நம்ம ஆராதிச்சு நம்மளோட சபை கல்லறைக்கு போயிடக்கூடாது. எனக்கு பிறகு ஒரு சபை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கணும். அது யங் ஜெனரேஷன், வாலிபர்கள் மத்தியில் எழும்புகிற ஒரு சபை இந்த தேசத்தில் இருக்கணும், இந்த பட்டணத்தில் இருக்கணும். அதனால் இந்த வாலிபர்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். இந்த சகோதரர் வந்து அதுக்காக ஜெபம் நடத்துவாங்க. சுறுசுறுப்பாக ஜெபிங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுறுசுறுப்பாக ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் மதியம் தான் சொன்னாங்க. நேற்றுக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 5 மணி ஆயிடுச்சு. இங்கே பாஸ்டர் மதியம் சொன்னாங்க, வீட்டுக்கு போய் ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் எடுக்கலான்னு போனேன். நல்ல தூக்கம். தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சேன். நேரம் இங்கே வந்தேன். இங்கே நிறையா நெட்வொர்க் இஷ்யூ, அதில் ப்ரோக்ராம், அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. இப்போ ஸ்டேஜில் ஏறும்போது கூட, ஆமாம், இந்த நியூ இயரில் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரேயர் பண்ணுறதும் ஒரு இதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பாஸ்டர் பேசிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். சரி, ஓகே. இந்த வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இந்த பாயிண்ட் வந்தப்ப
எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருந்த விஷயம்னு சொல்றதை விட நம்ம போதகருக்குள்ள நம்ம ஜான் தினகரன் பாஸ்டர் அவங்களுடைய தாட்டை நான் பார்க்கும்போது, அவங்களுடைய ஊழியம் வந்து வாலிபர்கள் மேல இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. வாலிபர்கள் தான் வருகிற நாட்கள்ல நம்மளுடைய தேசத்துக்கு மிகவும் நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம விட்டுட்டு நம்ம இன்னும் சீக்கிரத்துல போக போறோம். வாழ்றது கொஞ்ச காலம். ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த தாட்ல நான் பார்க்கும்போது, ஆமா, இந்த ஜெனரேஷனுக்கு பிளஸட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பிரேயரே வந்து நம்மளுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதுக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும்? ஓகே, சூப்பர். அப்ப எல்லாரும் வெளிப்பாதான் பாஸ்டர் இருக்காங்க இன்னும். ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க, இந்த ஒரு 3 பாயிண்ட் என்னுடைய காரியத்துக்கு வந்தது. 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாலிபர்கள் எதுலெல்லாம் மிஸ்டேக் ஆகுறாங்கன்னா, தங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுல அவங்க மிஸ்டேக் ஆகுறாங்க. செகண்டு, அவங்களுடைய போராட்டம், அவங்களுக்குன்னு ஒரு போராட்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்றதுல அவங்க மிஸ்டேக் ஆகுறாங்க. 4வது, அவங்க பயன்படுறது, எதற்காக நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், யாருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இந்த 3 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைங்க உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க தலைமையில கையை வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம், ஆமா, அது ஆசீர்வாதமா இருக்கணும். 2வது, அவங்களுக்கு வருகிற போராட்டத்தை அவங்க ஈஸியா மேற்கொள்ளணும். 3வது, எதுக்கு சொன்னேன், அவங்க யாருக்காக பயன்படுறாங்க. ஆண்டவருக்காக ஒருத்தவன் நிக்கிறான் அப்படின்னா அவனுடைய அஸ்திபாரம் மிக ஆழமானது. அதே இந்த உலகத்துக்காக நிக்கிறான் அப்படின்னா அது அழிந்து போகிறது. நித்தியமான பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த தேசத்துல வாலிபர்களுக்கு 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க தலைமையில உங்க கைங்களை வைங்க. வாலிபர்கள் தனியா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, தம்பி, தங்கச்சி, நான் சொல்றேன், உன்னுடைய எதிர்காலத்தை நீ கர்த்தருடைய கரத்துல நீ கொடுத்த அப்படின்னா அதனுடைய மகிமை வேறு. ஆமா, அதனுடைய மகிமை வேறு. கர்த்தர் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதற்காக. அதை நீ காத்து கொள்றதுக்கு மனுஷனுடைய போதனை, மனுஷனுடைய பலன் எதெல்லாம் விருதா? தேவனுடைய வசனம் தான் உன்னை கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த வசனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ நீ அந்த வசனத்தை தேடி நீ ஓடு நினைச்சுக்கவேன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அது ரொம்ப ஃபியூச்சர் நல்லா இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் எத்தனை பேருக்கு இருக்கு? உன்னுடைய போராட்டம், இதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன் இந்த பிரச்சனைய அப்படின்னு நிறைய வாலிபர்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை அவங்களால மேற்கொள்ள முடியல. ஆமா, அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். 3வது காரியம், ஆமா, வாலிபர்களுடைய எதிர்காலம் யாருக்காக பயன்பட போகிறது? நான் சொன்ன ஜெப குறிப்பு உங்களுக்கு நல்ல பாயிண்ட் வந்திருக்கும். நல்லா ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எங்களுடைய வாலிபர்களை நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலையும் உம்முடைய பிள்ளைகள் ஃபியூச்சர்ல ஆண்டவரே பயங்கரமான பிளஸிங் அடையட்டும். ஆண்டவரே, இவன் யார் மூலம் யார் பிள்ளைன்னு சொல்லும் போது இவனுக்குள்ள தேவன் இருக்கிறார் காணும்படிக்கு உடைய பிள்ளைகளை தேவனீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி அருளுவீராக. நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மரண பயங்கள், ஆண்டவரே, மரணத்தை ஆண்டவரை நோக்கி ஓடுகிற வாலிபர்கள், ஆண்டவரை, இப்படிப்பட்டவர்களை உம்முடைய கரத்துல நாங்க தருகிறோம். அவர்களை கர்த்தர் நீர் உம் பக்கமாய் நீர் திருப்பிக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த வேளையில கூட எதிர்காலத்துல உமக்காய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பயன்படும் பாத்திரமாய் தேவன் நீர் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாருக்குமே கைத்தட்டல. பிரதருக்கு தட்டுறீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னா தட்டுறீங்கல்ல. சரி, உங்களெல்லாம் 5 மணிக்கு தான் உங்களை அனுப்பணும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சந்தோஷமா எப்பாடா மரித்து உயிர் தெழுந்த மாதிரி ஜெபத்தை முடிச்சிட்டோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது
இந்த ஜெபம் இன்னைக்கு நமக்கு கசப்பா இருக்கக்கூடாது. இது தேவனுக்குள்ள இளைப்பாறுகிற நேரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அதுதான் எவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லுவீங்களே. சரி, இப்போ ஒரு குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு குடும்பம் நம்மளை தேடி வந்திருக்காங்க, ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. தே ஆர் வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஆக்சுவலி பிரதர் வந்து ராமநாதபுரம், அவங்களுடைய அக்கா திருச்சி, அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஒரு அழகான குட்டி குழந்தை நம்ம மத்தியில் வந்திருக்கு. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தைக்காக நம்ம எல்லாரும் ஒரு பிளஸ் பண்ணிடுவோம். போன சண்டே வந்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் அவங்கள. நம்ம எல்லாரும் சேர்ந்து தயவுசெய்து அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். பிரதர் ஆண்டனி சிஸ்டர் மேலே வாங்க. பார்த்து கைகளை தட்டுவோமா? அவங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. கை தட்டி நாம் அவங்கள வாழ்த்துவோம், வரவேற்போம். வி ஆர் வெல்கம் யூ ஸோ மச். ஓகே, எல்லாரும் கை நீட்டி அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. அந்த குழந்தைக்காக ஏசப்பா அவங்க மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. பரலோக கரம் ஆண்டவரே, தேவனுடைய உன்னதமான சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த கரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல புத்திர பாக்கியத்துக்காக நன்றி. உம்முடைய கரங்கள் அதை கொடுத்திருக்க ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானம் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறி இருக்க ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் சபையா இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குட்டி பிள்ளையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். கல்வாரி இரத்தத்தில் அந்த பிள்ளையை மறைத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம் இந்த பிள்ளையோடு நிரம்பப்படுவதாக. இவங்க வந்தது இங்கே ஜெபிக்கிறது, அழைப்பை கேட்டு இந்த இரவு நேரத்தில் பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஜெபிக்கிற இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். அன்று இந்த ஜெபத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு வரி பாடுவோமா? பாடலாமா வேணாமா? பாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன எங்கள்கிட்ட கேட்குறீங்க? சரி, பாடுவோம். சரி. அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து நீர் துதியுங்கள். பிரபுக்களே, பெரியவரே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். பாடுவோமா நல்ல பலத்தோடு? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். தலைக்கு மேல தட்டி பாடுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா,